இன்னைக்கான பிக் பாஸ் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஹவுஸ் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி பல இடத்துல பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதை எதிர்பார்ப்போம், அந்த கியூரியாசிட்டியும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலுமே என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் அதில் இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டீங்க. ஸோ அதை லைக்கை போட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இதுவாக இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிக் பாஸ்லே, ஸோ மலையாளத்தில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, கன்னடாவில் இருக்குது, ஸோ தமிழ்லேயும் இருக்குது. இந்த சவுத் இந்தியா பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது வந்து தமிழ் பிக் பாஸில் தான் அந்த 2 ஹவுஸ் கான்செப்ட்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேற எந்த பிக் பாஸ்லையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதை தவிர்த்து வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ்ல மட்டும் சீசன் 7ல் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவன் அண்ட் எல் கான்செப்ட்ல பண்ணாங்க அப்படின்றது நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நம்ம அந்த கான்செப்டே எடுத்துட்டு வந்து இங்கே வச்சு பார்ப்போமே. ஸோ அந்த கான்செப்டை வச்சு பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸாக இருக்க போது அது எப்படின்னு தெரியல. 2 ஹவுஸ் தனித்தனியாக இருக்க போதா இல்லை ஒரே ஹவுஸாக வந்து 2ஆக டிவைட் பண்ண போறாங்களா அப்படின்றது பார்க்கணும். பட் அதில் இந்திய ஹவுஸை பொறுத்தவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஒரே ஹவுஸை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து லக்ஸுரியான வீடு, இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே இல்லாத வீடு அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு 30-35 நாள் கழிச்சு அந்த நடுவுல அந்த பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருக்காங்களா, அந்த பார்ட்டிஷனை உடைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி அந்த பார்ட்டிஷன் உடைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. பட் இந்த தமிழ்ல வந்து ஒரே வீடு தான் 2ஆ பிரிப்பாங்க நான் நினைக்கிறேன். இல்ல 2வது வீடு மேக் பண்ணியிருக்காங்களான்றது அப்படியே தெரியல. நானும் ஒருத்தர் அப்ரோச் பண்ணி பார்த்தேன் விஜய் டிவி அந்த ஃபிலிம் சிட்டியில, இன்னும் எக்ஸாக்டா நியூஸ் கிடைக்கல அப்படின்றது ஒண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எவன் எல்லுன்னு வச்சுட்டா, ஒரு பக்கம் லக்ஸுரியான வீடுல வந்து எல்லா விதமே இருக்கும். சாப்பாடுல இருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே அதுல கிடைக்கும். பிக் பாஸ் வீட்ல எல்லாமே கிடைக்கும். அது ஒரு பக்கம். அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பட் இதுல எல் எவன் பிரிக்கும் போது எவன்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதே எல் சைடு பாத்தீங்கன்னா பெட்டு கிடையாது, தரையில பாய் போட்டு தான் உறங்கணும். தண்ணி கூட அந்த பானை தண்ணி அந்த மாதிரி நீங்க எதனா ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி யூஸ் பண்ணனா அந்த பம்புல போய் தண்ணி அடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான வீடா இருக்கும். பட் இதை தவிர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டாஸ்க் நடக்கும் போது கூட ஸோ எவன் சைட்ல இருக்க நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும், எல் சைட்ல இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ் நிறைய விஷயங்கள் கிடைக்காது. நாமினேஷன்ல ப்ராசஸ்ல கூட அவங்க நாமினேஷன் பண்ணுவாங்க, இவங்க நாமினேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதுல என்னன்னா, இப்போ ஒரு பக்கம் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே கிடைக்கலன்னா அந்த பக்கம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த சண்டை இதெல்லாம் ஒரு பக்கம், அவங்க பக்கம் வெறியா இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு சைடு சந்தோஷமா வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, ஃபுட்டா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், எல்லாமே கிளியரா கிடைக்கும் போது ஒரு சைடு கிடைக்காம இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராஸ்டியா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல வந்து அந்த வீட்டை பார்ட்டிஷனை உடைச்சிட்டு ஒண்ணு சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, அப்போ அந்த எதுவுமே கிடைக்காத ஒரு 30 நாள் 35 நாள் எதுவுமே கிடைக்காத இருந்தவங்க திரும்ப ஒன்னா சேரும் போது அவங்க சைடு இருக்கிற ஃபயரை மட்டும் யோசிச்சு பாருங்க, அந்த லாஜிக்கை யோசிச்சு பார்த்தா அப்போ போயிட்டு தரமான சம்பவம் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் அதிகமா இருக்கா இருக்கு. இது ஒரு பக்கங்க. இதுல நம்ம பழைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் அப்ரோச் போகுது அப்படின்ற மாதிரி ஓவியாவும் சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூலாம். ஸோ ஒருவேளை பழைய கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம் வரட்டும், இன்னொரு பக்கம் புது கண்டஸ்டன்ஸ், இது ஃபேரா இருக்குமா யோசிச்சு பார்த்தா என்ன பொறுத்தவரை அது ஃபேரே கிடையாதுங்க. ஏன்னா பழைய கண்டஸ்டன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பல சீசன்ல நீங்க பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. புது சீசன்ல வர புது கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதே நீங்க அந்த ஓடிடி சீசன் வந்தாங்கல்ல, அல்டிமேட் அந்த மாதிரி ஒரு சீசன்ல போய் ஸோ இந்த மாதிரி டியூவல் ஹவுஸ் கான்செப்டை வச்சுக்கோங்க. இதுல வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் 2 இதுவா பிரிச்சு போறது வேற. பட் புது கண்டஸ்டன்ஸ்க்கு எதிராக பழைய கண்டஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு விஷயம் அன்ஃபேரா எனக்கு தோணுது. அப்படி வந்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது, எல்லாமே நம்ம இப்படி பண்ணணும், மைண்ட் வைஸா இப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதே புது கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பழைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த ஃபேன் பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேன் பேஸோட சப்போர்ட் நிறையவே இருக்கும். ஓவியா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கும். பட் அந்த சப்போர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஓவியாக்காக. இதே இந்த புதுசா வர கண்டஸ்டன்ட்க்கு வந்து சப்போர்ட் அவங்க இனிமே தான் உருவாக்கணும், இனிமே தான் இது பண்ணணும் அப்படின்ற சப்போர்ட் இருக்கும்போது அங்க மேஜரா வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸோ அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜ் கிடைக்குது, புது கண்டஸ்டன்ஸ்க்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இதே புது கண்டஸ்டன்ஸை வச்சுதான் நடத்த போறாங்க. புது கண்டஸ்டன்ஸை வச்சுதான் இந்த 2 ஹவுஸ் பிரிய போகுது. அது எவன் எல் கான்செப்டா இருந்தா யார் யாரெல்லாம் முதல் நாள், ஸோ சீசன் 6 எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேயே அந்த பனானா பெட்ல வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே இம்ப்ரெசிவா இல்லை யாரு அப்படின்ற மாதிரி 2 பேரை நாமினேட் பண்ணி வச்சு 4 பேரை பனானா பெட்ல போய் வெளியே படுக்க வச்சாங்க. அதே சீசன் 7ல வந்து முதல் நாளே வந்து 2 டீமா நீங்க பிரிங்க, எந்த டீம்னு சொல்லாம 2 பேரையும் பிரிக்க விட்டு இதை போய் சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி எதனா ஒரு. ஸோ அவங்க வந்து நார்மலா பிக் பாஸை பொறுத்தவரை எப்படின்னா, நீங்க ஈஸியா இருக்கிறத சூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுல எதனா ஒரு மறைமுகமா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு
அதுல வந்து இல்ல இந்த மாதிரியும் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கமல்ஹாசன் சார் கிட்ட இருந்து போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கார்டோ இல்ல போன வாட்டிலாம் ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு உள்ள போயிட்டு நீங்க ஸ்கிராட்ச் பண்ணும்போது 2 பார்ட்டிஷனா இருக்கும்போது எள்ளு எவன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த கார்டுல. எள்ளு வரவங்களாம் ஒரு சைடு, எவன் வரவங்களாம் ஒரு சைடு அப்படின்ற மாதிரி பிரிச்சாவும் நல்லா இருக்கும். பட் அதுல வந்து லக்கு தான். ஸோ அந்த மாதிரி பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லக்குன்றது ஒரு ஃபேக்டர் தான் இருக்க போகுது. லக்கு இருந்தா நீங்க எவன் சைடு போவீங்க, லக்கு இல்லைன்னா எல் சைடு போவீங்க. ஆனா எல் சைடு போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவமான இது. பட் அந்த சைடு போறவங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த அளவுக்கு போராடுறாங்களே அப்படின்றத மக்களை கவர்றதுக்கான வாய்ப்பு வந்து எல் சைடு போறவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. எவன் சைடு போறவங்க ஜாலியா இந்த மாதிரி இருக்கலாம். பட் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னா எல் சைடு போறவங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி அவங்க இது பண்றாங்களே, இவ்வளவு போராடுறாங்களே அப்படின்றத அவங்க கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா மக்களும் அவங்களை பயன்படுத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல வேற என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தோணுச்சு. பழைய கண்டஸ்டன்ஸ் புது கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போட்டா கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் தான் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்ப சென்னையில பல இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேஃபா இருங்க.